வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 65வது நாளுக்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், கேள்வி எண் 321. இரு எண்களின் கூடுதல் 528, அவற்றின் HCF 33. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை. ஒன்றும் இல்லை, அவங்க கூடுதல் கொடுத்துருக்காங்க, HCF கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை, இந்த கூடுதலை அவங்க கொடுத்துருக்கிற HCF-ஆல் டிவைட் பண்ணணும். 33ஆல் வகுத்தீங்க அப்படின்னா முதல்ல பாருங்கள், 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கலாம். 11 3 33, 1 3 3 மீதி 2, 7 3 21 மீதி 1, 6 3 18, மறுபடியும் 11 வாய்ப்பாடு. 1 11 11, இங்கே பார்த்தீங்கன்னா மீதி 6, 6 11 66. அப்போ வகுத்தா மீதி என்ன கிடைக்குது, என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க இந்த முன்னாடி கொடுத்துருக்க வார்த்தை என்னன்றதை பார்க்கணும். கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நம்பரை கூட்டினா இந்த 16 வரும் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 15, 1 15 கூட்டினா 16. வேறு இது மாதிரி என்னென்ன ஜோடி வரும்? 2 14, 2 14 கூட்டினா 3 13, 4 12, 5 11. கரெக்டாமா? இதெல்லாம் கூட்டினா என்ன வரும்னா 16 வரும். கூடுதல்னு கொடுத்துருக்கிறதால 2 நம்பரை கூட்டினா 16 வரதா பார்க்குறோம். சப்போஸ் இந்த இடத்துல பெருக்கல் பலன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எந்தெந்த நம்பரை பெருக்குனா 16 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த நம்பர் எல்லாம் வரும். மறுபடியும் ரிவர்ஸில் எழுதக்கூடாது. இப்போ 7,9னா 9,7 எழுதக்கூடாது. 2 நம்பர்ஸ் தான்றதால எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ இத்தனை நம்பர் இருக்குது. இதில் என்ன பார்க்கணுன்னா, எதோட HCF 1ன்னு வருதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ 1க்கும் 15க்கும் காமனான வாய்ப்பாட்டில் வராது. 2ம் 14 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது எடுக்கக்கூடாது. 3க்கும் 13க்கும் காமன் டேபிள் கிடையாது. 4ம் 12 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 5 11, 6 10 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 8 8 8ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஸோ காமன் டேபிள் இல்லாது. கரெக்டாக சொல்லணும்னா HCF 1 வர நம்பரை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ எத்தனை பேர் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 பேர் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. புரியுதுங்களாமா? ஸோ HCF-ஆல் வகுக்கிறோம். வரக்கூடிய நம்பருக்கு கூடுதல்னு கொடுத்துருக்கிறதால எந்தெந்த நம்பரை கூட்டினாலாம் 16 வரும் அப்படின்னு பார்க்குறோம். பெருக்கல் ஒருவேளை இந்த இடத்துல பெருக்கல் பலன்னு கொடுத்தாங்கன்னா எந்தெந்த நம்பரை பெருக்குனா 16 வரும். உதாரணத்துக்கு ஒரு 16 16, 2 8, 4 4. அதில் HCF 1 வரது மாதிரியான பேரை மட்டும் எடுத்துக்கணும். சரிங்களா? அதுதான் கேள்வி எண் 322. 2 எண்களின் விகிதம் 1:2. 2 எண்களுடன் 7 கூட்டப்பட்டால் அவற்றின் விகிதம் 3:5 என மாறுகிறது. எனில் அவற்றில் பெரிய எண். இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. மெத்தடாக போடுறத விட ஆப்ஷன்லேருந்து போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்க கேட்டிருக்கிறது பெரிய எண். ஃபஸ்ட்டு 2 எண்களில் கொடுத்துருக்கிறதுல பாருங்கள், பெரிய எண் இது 2. அப்போ ஆன்சரும் எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். ஆனால் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே 2ஆம் வாய்ப்பாட்டில் வருது. சரியா? அடுத்த லைன் பாருங்கள். எண்களுடன் 7 கூட்டப்பட்டால், அப்போது இந்த ஒரு நம்பரு கூடயும் நான் எதை கூட்டி பார்க்குறேன் அப்படின்னா 7 கூட்டி பார்க்குறேன். கூட்டும்போது வரக்கூடிய விகிதம் 3:5. அவங்க பெரிய எண் தானே கொடுத்துருக்காங்க. பெரிய எண் இது 5. கூட்டினா வர நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். பாருங்கள், 24 7ஐயும் கூட்டினோன்னா 31, 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. 26 7ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 33, 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, இதுவும் கிடையாது. 28 7ஐயும் கூட்டினோன்னா 35, 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே வேணால் பாருங்கள், 32 7ஐயும் கூட்டினோன்னா 39, இது வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 28. முடிஞ்சிச்சு பாருங்கள். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அந்த ஐடியா புரியணும். சரிங்களா? அடுத்ததான் 323. 3 எண்களின் விகிதம் 3:4:5 மற்றும் அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அவ்வெண்களின் கூடுதல். இதுவும் ரொம்ப ஈஸி பாருங்கள். 3 எண்கள் 3 4 5. இங்கே கேட்டிருக்கிறது அந்த நம்பர்ஸோட கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 4 5 கூட்டினீங்கன்னா 3 4 7, 7 5 12 இல்லையா? அப்போ ஆன்சர் 12ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். எந்த வாய்ப்பாட்டில் வர, ஏன்னா கூடுதல்னு சொல்லியிருக்கிறதால. ஸோ 12ஆம் வாய்ப்பாட்டில் வருதான்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 30 12ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. 50 வராது. 90 இங்கே பாருங்கள், 12 60, 6 12 72, 7 12 84, 8 12 96. அப்போ 90 வராது. ஸோ எது மட்டும்தான் 12ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா ஆப்ஷன் சி 60. முடிஞ்சிச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இதில் நீங்கள் உட்காந்து மெத்தடாக போட்டு ஸ்கொயரு அது இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் பாருங்கள். சரிங்களா? 324. 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஒய் எனில் x/y ஈக்குவல் டு 10%. அப்போ 10/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20%. 20/100 இன்ட்டு ஒய். 100 100 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். அவங்க கேட்டிருக்கிறது x/y, அதாவது எக்ஸ். இந்த ஒய் இங்கே வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும், ஈக்குவல் டு 2. இந்த 1 இங்கே வந்தால் டிவைடில் வந்துடும் 1. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 2:1. சரியா? அடுத்ததான் 325. 3இன் எதிர்பக்கம் என்ன? 3ஓட எதிர்பக்கம் நம்ம ஏற்கனவே டைஸுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் சம்ஸ் புரியும். 3இன் எதிர்பக்கம்னா 3க்கு பக்கத்தில் எது இல்லையோ அதான் 3ஓட எதிர்பக்கமாக இருக்கும். பக்கத்துன்னு எடுத்துக்கிட்டாலே நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? நம்ம பார்க்க போகிறது 3 தான். அப்போ 3 விட்டுருங்க.
3க்கு பக்கத்தில் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். 1 2 1 வந்துடுச்சு, 2 வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் 5 வந்துடுச்சு. இதில் பாருங்கள் 3க்கு பக்கத்தில் 4 வந்துடுச்சு. ஸோ 3க்கு பக்கத்தில் வராத நம்பர் எது அப்படின்னா 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 6. ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் சரிங்களாம்மா. ஸோ இந்த 5 தான் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள். நிறைய பேர் கீழே சரியாகவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அப்படி போட்டதில் உங்களுக்கு எத்தனை சரியாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கான கொஷின்ஸ் காலை எழுந்தவுடன் கணக்கு 66வது நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரு குறியீட்டு மொழியில் 2 3 4 என்பது ஸ்பார்க் அண்ட் ஃபயர் எனவும் 4 5 6 என்பது ஸ்பார்க் இஸ் காஸ் எனவும் 2 5 8 என்பது ஃபயர் இஸ் எஃபெக்ட் எனவும் குறிக்கப்பட்டால் காஸ் என்ற வார்த்தைக்குரிய எண் எது? இந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டில் நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருப்போம். அந்த ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க்கை நான் கீழே தரேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த மாடலில் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியும் சரிங்களா. அடுத்தது 327. ரீட்டாவை விட அனிதா உயரமாக உள்ளார், ஆனால் சுபாவை விட உயரம் குறைவாக உள்ளார். ரீட்டா சரிதாவை விட உயரமாக உள்ளார், சுபா கார்த்திகாவை விட உயரமாக இல்லை எனில் அவர்களுள் உயரமானவர் யார்? 328. 40 மாணவர்களில் வேலு என்பவர் முதல் தரத்தில் இருக்கிறார். வேலுவுக்கு 5 தரம் கீழே ஆனந்த் உள்ளார் எனில் கீழிருந்து ஆனந்தின் தரம் என்ன? 329. ப்ளஸ் என்பது பெருக்கல் என்றும், பெருக்கல் என்பது வகுத்தல் என்றும், வகுத்தல் என்பது கழித்தல் என்றும், கழித்தல் என்பது கூட்டல் என்றும் கொண்டால் 2 - 8 பெருக்கல் 2 + 6 வகுத்தல் 7 = வாட்? 330. கீழே கொடுக்கப்பட்ட விடுபட்ட இடங்களில் எந்த குறியீடுகளை குறித்தால் சமன்பாடு சரியாக வரும்? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு ஆப்ஷனையும் அங்கே அப்ளை பண்ணி பார்த்து போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி எதுக்கு ஆன்சர் = 100 வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ இந்த 5 கேள்விகளுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான விடைகளை பார்க்கலாம். தேங்க்யூ.